கொஞ்ச காலம் பாண்டவாலாம் நல்ல ஆட்சி பண்ணா. எல்லாரும் செத்து போயிட்டா. பாண்டவ குழந்தைகள்லாம் செத்து போயிட்டா. இந்த அபிமன்யுவோட பொண்டாட்டி உத்தர வயித்துல இருக்கிற அந்த குழந்தை தான் வளர்ந்து வருது. அது பேர குழந்தை தான் வளர்ந்து வருது. பரீட்சித். கொஞ்ச நாள் ஆன அப்புறம் பரீட்சித்துக்கு கொஞ்சம் வயசு வந்தோனே, ராஜ்ய பரிபாலனத்த நீ பார்த்துக்கோப்பா சொல்லிட்டு, நாங்க எல்லாரும் முக்தி பெறதுக்கு மேல போறோம் அப்படின்ட்டா. எல்லாரும் மேருமலைய நோக்கி போயின்னு இருக்கா. ஹிமாலயாஸ். பாண்டவ 5 பேர், திரௌபதி. இப்போ போயின்னு இருக்கிறபோது, தர்மர் யுதிஷ்டிர் வளர்த்த ஒரு நாய் அவ கூடவே போயின்னு இருக்கு. கொஞ்சம் தூரம் போலாம். மலையில ஏறி போயிட்டே இருக்கா. ஸ்டீப் இல்லையா? ரொம்ப செங்குத்தா இருக்கு மலை. கொஞ்ச நேரத்திலேயே பொம்னாட்டி திரௌபதி மயங்கி கீழ விழுந்துட்டா. இறந்து போயாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனா சகாதேவன். இந்த வயசு பிரகாரம் சகாதேவன் முதல்ல போறான். அப்புறம் நகுலன், அப்புறம் அர்ஜுனன், அப்புறம் பீமன். இப்படி ஒருத்தொத்தரா சுருண்டு விழுந்துட்டா. அவளோட சக்திக்கு தகுந்த மாரி கொஞ்சம் தூரம் போய் கடைசியில பார்த்தா யுதிஷ்டிரும், அவனோட வந்த நாய் மட்டுமே போயின்னு இருக்கா மேல. மேரு மலைக்கு டாப்ல போணும். மலை உச்சிக்கு போணும். அப்ப யுதிஷ்டிர பார்க்கறதுக்கு இந்திரனே நேரா வந்துட்டான். தன்னோட புஷ்ப விமானத்துல வந்துட்டு தர்மர கூப்பிடுறான். "யுதிஷ்டிர், என் கூட வாப்பா. நம்ம மேல போயிடலாம்." அப்ப யுதிஷ்டிர் சொல்றார், "நாங்க 2 பேரும் தான் வருவோம். நானும் இந்த நாயும் மேல வருவோம்." அப்ப இந்திரன் சொல்றான், "இல்லப்பா, இல்லப்பா. நாயெல்லாம் மேல கூட்டின்னுலாம் போ முடியாது. நீ வா. உன்ன நான் நேரா டைரக்ட்டா கூட்டின்னு போயிர்றேன்." அதுக்கு தர்மர் சொல்றார், பாவங்கள்லயே ரொம்ப பெரிய மகா பாவம் என்னன்னா, அது நம்பிக்கை துரோகம். இந்த நாய தனியா விட்டுட்டு வரமாட்டேன். இந்த நாய் என்ன நம்பி இத்தன தூரம், இத்தன நாளா என் கூடவே இருந்தது. இத்தன தூரம் மேருமலை உச்சிக்கு போணும்னு என் கூடவே வந்துட்டு இருக்கு. அதனால இந்த நாய தனியா விட்டுட்டு நான் வரமாட்டேன். எனக்கு அப்படிப்பட்ட சொர்க்க வாழ்வு தேவையே இல்ல. இந்த நாய் கூட வந்து என்னோட கூட்டின்னு வருதுன்னா மேல போலாம். இல்ல நீ போய்க்கோ நான் அப்படியே நடந்து மேல போயிட்டே இருக்கேன் மேருமலைக்கு அப்படிங்கிறார். இது சொன்ன உடனே அந்த நாய் இருக்கே, அவரோட கூட வந்த நாய், அது அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆறது. தர்ம தேவதையா நேரா நிக்கிறது. இப்ப சொல்றது, "யுதிஷ்டிர், உன் பெருமைய லோகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். இந்த இழிந்த பிறவி." அதாவது நாய் வந்து ஒருத்தர் ஒரு நல்லதா பார்க்க மாட்டா இல்லையா? அந்த மாரி நாய்க்கு நல்லது நடக்கணும்னு நீ நினைக்கிற இல்லையா? அதனால உனக்கு ஈக்குவலா ஒருத்தன் பூலோகத்திலயும் கிடையாது, மேல் லோகத்திலயும் கிடையாது. "விண்ணிலோ மண்ணிலோ பிறக்க மாட்டான்" அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். நார்மலா மனுஷன் செத்து போனா, இப்ப நம்மலாம் நல்லவா, நம்மலாம் செத்து போனா நம்மளோட ஆன்மா நேரா சொர்க்கத்துக்கு போயிடும். நமக்கெல்லாம் மறுபிறவி கிடையாது. இல்லையா? அதனால மனுஷன் இறந்து போனா என்ன ஆகும்? நம்ம உடம்ப எரிச்சுருவோம், இல்ல புதைச்சுருவோம். ஆனா நம்மளோட ஆன்மா சொர்க்கத்துக்கு போயிடும். தர்ம தேவதை என்ன சொல்றா?